அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரிச்சாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், 1/4 கப் வெங்காயம், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப குக் ஆகணும் அவசியம் இல்லை. 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, அவ்வளோதாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் குவான்டிட்டிக்கு தக்க எவ்வளவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 கப் நான் ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன், 1/2 கப் கேப்சிகம், பொடிசாக கட் பண்ண கேப்சிகம் ரெண்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஆயிலில் குக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்டஃப்புங்க இது. இந்த ஸ்டஃப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் பவுடர், கார்லிக் பவுடர் பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ஸ்டஃப் தயாராகிடுச்சு. இப்போ ஒரு எக்கு நம்ம பீட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா எக்கில் தான் நம்ம இப்போ டிப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுருங்க. 4 பிரெட் எடுத்திருக்கேன், அதோடைய கார்னரை கட் பண்ணிடுங்க. எல்லா பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். கட் பண்ண இந்த கார்னர்னால் வேஸ்ட் ஆகாது, நம்ம பிரெட் க்ரம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ ஒரு பிரெட்டை மட்டும் நான் எடுத்துடுறேன். சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி அழுத்திக்கங்க. அப்போதான் நம்மளால் மடக்க முடியும். அதனால் நல்லா தேய்ச்சாச்சு. இதில் நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃப்பையும் உள்ளே வச்சிடலாம். வச்சு கார்னரில் கொஞ்சம் தண்ணி தடவிக்குங்க. அது நமக்கு நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி கையை வச்சு அழுத்தி விட்டுருங்க. சப்போஸ் தண்ணி தொட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஜாயின் ஆகலைன்னா நீங்கள் கொஞ்சம் மைதா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது எக்கில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்துடலாம். நல்லா எந்த அளவுக்கு கோட்டிங் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பரட்டிக்கங்க. நல்லா ரிச்சாக இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு. அவ்வளவுதான். நான் மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். நம்ம செஞ்சு வச்ச பிரெட்டையும் சேர்த்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. உள்ளே வச்சுருக்க ஸ்டஃப்பும் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் குயிக்காக பண்ணிடலாம் இந்த ஸ்நாக்ஸ், ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னே திருப்பி விட்டுக்குங்க. குக் ஆகட்டும். அவ்வளோதான், நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பிரெட் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சுங்க நமக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா அருமையாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.